வாங்க. என்னங்க இப்படி? சின்ன வயசுல இருந்தே நான் விரும்பினதெல்லாம் கிடைச்சது. நான் விரும்பாமலே கிடைச்சது இது மட்டும்தான். உங்க ஹஸ்பண்ட் இறந்ததால நீங்க இப்படி வரத்தையா பேசுறீங்க? கொஞ்ச நாள் உங்க அம்மா வீட்டுல இருந்தா மனசுக்கு ஆறுதலா இருக்கும் இல்லையா? போக மாட்டேன். நல்லா வாழ்ந்து காட்டுறேன். சவால் விட்டுட்டு வந்தேன். இந்த குளத்துல அவங்க கிட்ட நான் போக விரும்பல. இந்த கேசட். இதுக்கு என்னப்பா அவசரம்? அவசரம் இல்ல, அவசியம். இது வரைக்கும் என்கிட்ட கேசட் கேட்டவங்க இப்ப என் கற்பையை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், என் கற்புக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நான் உயிரை விட கூட தயங்க மாட்டேன். அந்த சமயத்துல இந்த கேசட் அவங்க கைக்கு கிடைச்சிடக்கூடாது. அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் இந்த கேசட் தான். அதனாலதான் இதை உங்ககிட்ட கொடுக்க வந்தேன். இப்ப நான் கமிஷனர் கிட்ட தான் போயிட்டு இருக்கேன். நாம 2 பேருமே போய் இந்த கேசட் கொடுத்துடலாம். அப்படியே உங்களுக்கு பாதுகாப்பு கேட்கலாம். வாங்க. 1000 பாதுகாப்பு இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு கட்டின தாலியில இருக்கிற பாதுகாப்பு வேற எதுலயும் இல்லை. சரி வாங்க. என்னங்க, இனியும் நாம போராடிட்டே தான் இருக்கணுமா? உங்ககிட்ட யாரும் ஜெயிக்காது போல இருக்கேன். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், உட்காருங்க. பரவாயில்லைங்க, சொல்லுங்க. இந்த கேசட்னால ஒரு குடும்பமே அழிஞ்சிருக்கு. இந்த கேசட் பத்தி எல்லா விவரமும் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். இந்த லெட்டரை படிச்சுட்டு ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். அப்படியா? கொண்டாங்க. நான் என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பா செய்யறேன். ஐயா, இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். வரங்க.